ஒரு சில பட்டு சேலைகள்ல எம்ப்ராய்டிங் பிளவுஸ் இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு கஸ்டமர் கொண்டு வந்து தைக்க கொடுத்துட்றாங்க. மேக்சிமம் இல்ல 100% இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பிளவுஸ்ல கரெக்டாவே கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம தான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிளவுஸையுமே நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நான் சொல்ற மிஸ்டேக் உங்களுக்கு நல்லா புரியும். கைக்கு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்குது ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதை எல்போக்கும் வைக்க முடியாது, சென்டரும் பண்ண முடியாது. ஒரு கைக்கு இருக்கும், இல்லைன்னா இன்னொரு கைக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்றப்ப கைக்கு எம்ப்ராய்டிங் வராது அப்படின்ட்டு பார்டர் மட்டும்தான் வரும், இல்லை எம்ப்ராய்டிங் வேணும்னா 2 கைக்கும் தோது இருக்காது அப்படின்னு சொன்னேன். சரி சின்ன கை போதும், எம்ப்ராய்டிங் வேணான்ட்டாங்க. கழுத்தோட டிசைனை நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது 6.25 இன்ச்சு தான் இருந்துச்சு. அவங்க நார்மலா 9 இன்ச்சு இறக்கம் போடுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு 6.5 இன்ச்சு அப்படின்றப்ப கழுத்து க்ளோஸ் ஆகும். அது சொன்னோடனே சரி பரவாயில்ல எம்ப்ராய்டிங் இருக்கு அதனால போட்டிருக்கோன்ற மாதிரி இருக்கும், அப்படியே கூட தச்சு விட்டுற அப்படின்னாங்க. ஆனா எம்ப்ராய்டிங் கீழே இருக்க துணி அவங்களோட நார்மல் உயரத்துக்கு, பிளவுஸ் துணிக்கு உயரத்துக்கு இல்லை. மடிச்சு கொடுத்தோம்னா ஒட்டு கொடுத்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதே அளவுக்கு தச்சு கொடுத்தோம்னா அவங்க அளவுல முதுகு ஏத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால நார்மலா இவங்களுக்கு இருக்க அளவுக்கே வெட்டி தச்சுட்டு மிச்சம் இருக்க அந்த கேப்ல டபுள் ஸ்டோனோ லேஸோ வச்சு அடிச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி பிரச்சனைய எத்தனை டெய்லர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் டிப்ஸ் இல்ல டெய்லரிங் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.